வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மீண்டும் ஒரு புதிய கதையோடு சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க புதிய கதை என்ன அப்படின்றத பார்ப்போம். நெஞ்சில் ஓர் பெண் பாவை. ஆசிரியர் கவிதா அன்புச்செல்வன். வாசிப்பவர் கீர்த்தனா. நெஞ்சில் ஓர் பெண் பாவை. அகிலன் தன்னுடைய புல்லட்டில் வந்து கொண்டிருந்தான். அந்த வாகனத்திற்கேற்ற உடலமைப்பும் கம்பீரமும் போலீஸ் உடைக்கேற்ற மிடுக்கும் பார்க்க 2 கண்கள் போதாது என்பது போலதான் அந்த ஊர்க்காரர்களுக்கு இருந்தது. அவன் செல்வத்தை பார்த்து வயதான 2 பாட்டிகளில் ஒருவர், போலீஸ்காரவரு மாமனார் வீட்டுக்கு பொண்டாட்டிய கூட்டிட்டு போறாப்புல போல இருக்கு என்றார். கல்யாணம் ஆன நாள் முதலா பொண்டாட்டிய விட்டு ஒரு நாளாவது இருந்திருப்பாரா? நடுசாமமா இருந்தாலும் பொண்டாட்டிய அம்மா வீட்டுல இருந்து கூட்டிட்டு தானே வீட்டுக்கு போவாப்ல என்று பெருமை பொங்க சொன்னார் ஒரு பாட்டி. இன்னொரு பாட்டியோ, அவந்திகா மட்டும் லேசுபட்டாளா என்ன? புருஷன் வர்ற வரைக்கும் தூங்காம மொட்டை மாடியில இருந்து பார்த்துக்கிட்டேல இருப்பா. அந்த புடுபுடு வண்டி சத்தம் கேட்டால்தான் அவன் முகமே பளிச்சுன்னு பல்பு போட்ட மாதிரி இருக்கும் என்றார் இன்னொரு பாட்டி. அந்த ஊருக்கு பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரு கிழவி இவர்களோடு நின்று கொண்டிருந்தவர், யாரை பத்தி பேசுறீங்க? அவர் யாரு? இந்த ஊர்க்காரரா? என் பேத்திக்கு சொந்தக்காரங்களா என்று கேட்டார். அவரு ஊருக்கே சொந்தக்காரரு. இன்னைக்கு அந்த பொண்ணு உசுரோட இருக்குன்னா அதுக்கு அந்த போலீஸ்கார தம்பி தான் காரணம். தன் உயிரை பணைய வச்சு நம்ம ஊர் பொண்ணை காப்பாற்றி கொடுத்துருக்காரு. செத்து போன பொண்ணுங்க 2 பேருக்கும் தன் வேலையே போனால் கூட பரவாயில்லன்னு நியாயம் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்காக வேற சாதி பையனா இருந்தாலும் சாமிக்கு காணிக்கை கொடுக்குறாரு மாதிரி அந்த பொண்ணையே அந்த பையனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டோம். அவரும் நம்ம ஊருக்கே வந்துட்டார். அவர் கூட இந்த ஜில்லாவுக்கே கலெக்டரா இருந்த தம்பியும் வந்துட்டார். 2 பேருக்கும் அப்படி ஒரு நட்பான். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்க மாட்டாங்களாம். 2 பேரும் இங்கேயே வந்த பிறகு ஊருக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு. அத்தனை என்ன, உங்க பேத்தி புருஷன் அரசாங்க வேலை பார்க்கறானே, அது கூட இவங்க சொல்லி கொடுத்து பரீட்சை எழுத வச்சதால தான் கிடைச்சது. இது மாதிரி நம்ம ஊர்ல நிறைய பசங்க பொண்ணுங்களுக்கு அரசாங்கத்துல வேலை வாங்கி தந்திருக்காங்க என்று பெருமையுடன் சொல்லி கொண்டிருந்தார்கள் 2 பாட்டிகளும். புதுசா வந்த பாட்டி, அப்படியா என்று அதிசயத்தை கேட்பது போல் கேட்டுக்கொண்டிருந்தார். இவர்கள் பேசிக்கொண்டிருந்த அந்த போலீஸ்கார தம்பி அகிலன் தன் புல்லட்டை மாமியார் வீட்டு முன்பு நிறுத்திவிட்டு உள்ளே சென்றான். அம்மா, நான் இன்னும் சின்ன பிள்ளை இல்ல, எதுக்கு இப்படி உட்கார வச்சு ஊட்டிட்டு என்ன அசிங்கப்படுத்துற? யாராவது பார்த்தால் கலெக்டருக்கே அவங்க அம்மா தான் சோறு ஊட்டுறாங்க, இந்த பொண்ணு எங்க ஊரை பார்த்துக்கும்னு பேச போறாங்க என்றால் சினுங்களுடன். பேசுனா பேசுறாங்க, நீ ஊருக்கே கலெக்டரா இருந்தாலும் எனக்கு பொண்ணு தாண்டி, அப்படித்தான் ஊட்டுவேன், இன்னும் ஒரு தோசை சாப்பிட்டால் தான் விடுவேன் என்று உருட்டி மிரட்டி சாப்பிட வைத்து கொண்டிருந்தார். பைக் சத்தம் கேட்டதும், ஐயையோ அம்மா, என் புருஷன் வந்துட்டார், நீ இப்படி ஊட்டிட்டு வர்றதை பார்த்தால் இன்னும் 1 வாரத்துக்கு எனக்கு கிண்டல் பண்றதுக்கு கண்டென்ட் கிடைச்சிரும், ஆளை விடு என்று அங்கிருந்து ஓட பார்த்தாள். அதற்குள் அவளுடைய கணவனே உள்ளே வந்து விட்டான். மாமியார் சாப்பாடு ஊட்ட மனைவியை துரத்துவதும் மனைவி எழுந்து ஓடுவதையும் பார்த்தவன் மூளையில் துண்ட தலையில் போட்டுக்கொண்டு இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தன் மச்சினனை பார்த்ததும் பக்கென்று சிரித்து விட்டான். என்ன மாமா, என்னை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? எல்லாம் என் நேரம்தான். முதல்ல உங்க பொண்டாட்டி எங்கிருந்து கூட்டிட்டு போங்க. அவ இங்க இருக்கிற வரைக்கும் என்னை ஒரு சல்லி காசுக்கு மதிக்க மாட்டாங்க. பாருங்க, வேண்டாம் வேண்டான்னு சொல்றவளுக்கு தோசையா சுட்டு ஊட்டி விடுறாங்க. எனக்கு பசிக்குதான்னு கேட்க கூட இந்த வீட்டுல ஆள் இல்லை தெரியுமா என்று அழாத குறையாக சொன்னான். பாருமா, பொறாமை பிடிச்சவன் என் புருஷங்கிட்ட எப்படி போட்டு கொடுக்கறான்னு. அவன் அப்படிதான்னு தெரியும்ல, கண்டுக்காதே, இந்தா நீ சாப்பிடு என்று மகளை கவனிப்பதிலேயே குறியாக இருந்தாள் அந்த தாய். சிரித்து கொண்டே மச்சினனின் தோளில் கை போட்டு சமையலறைக்கு அழைத்து சென்றவன் அடுப்பை பற்ற வைத்து மச்சினனுக்காக தோசை ஊற்றினான். 4 தோசை ஊற்றியதும் அடுப்பை அணைத்தவன் குழம்பு பாத்திரத்தை திறந்து பார்த்துவிட்டு, இன்னைக்கு சிக்கன் செஞ்சிருக்காங்களா என்று சொல்லிக்கொண்டே தோசையில் ஊற்றி
மச்சினனுக்கு ஊட்டினான். மாமா, எனக்கு நீங்க ஊட்டி விடுறீங்களா? நானே சாப்பிட்டுக்கிறேன், கொடுங்க என்று நெகிழ்வுடன் கேட்டான். நான் உனக்கு ஊட்டி விடுறதுல ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன், சாப்பிடு என்று சொல்லிக்கொண்டே ஊட்டி விட்டான். கிஷோர் கண் கலங்கி வாங்கி கொண்டான். அம்மாவும் பொண்ணும் சமையலறை வாயிலில் நின்று இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். வயல் வேலையை முடித்து கொண்டு வீட்டிற்கு வந்த பெரியசாமி சமையலறையையும் முன்பு நின்று உள்ளே எட்டி பார்த்து கொண்டிருக்கும் மகளையும் மனைவியையும் பார்த்தவர் யோசனையுடன் சத்தமில்லாமல் அருகில் சென்று பார்த்தார். பார்த்தவர் உணர்ச்சி வசப்பட்டு போனார். பேச நாக்கே இழவில்லை. தான் கூட இதுவரை தன் மகனுக்கு ஊட்டியதில்லை. அதற்கு அவருக்கு நேரமும் இருந்ததில்லை. ஆனால் இவ்வளவு பெரிய வேலை பார்த்து கொண்டிருக்கும் தன் மருமகன் தன் மகனுக்கு ஊட்டி விடுவதை பார்த்ததும் அடுத்து என்ன பேசுவது என்றே அவருக்கு தெரியவில்லை. வந்த வழியை சென்று இருக்கையில் அமர்ந்து கொண்டார். இதையெல்லாம் கவனிக்காத அம்மாவும் பொண்ணும் அகிலனையும் கிஷோரையும் மட்டுமே பார்த்து பொங்கிக் கொண்டிருந்தார்கள். கிஷோர் சாப்பிட்டு முடித்ததும், மாமா, நான் உங்களுக்கு தோசை ஊற்றி தரட்டுமா? வேண்டாம், நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், நேரமாச்சு. அதற்குள் ஒன்றும் தெரியாதவர்கள் போல் ஓடி வந்து தனலட்சுமியும் அவந்திகாவும் அப்பாவை பார்த்துவிட்டு அப்படியே திடுக்கிட்டு நின்று விட்டார்கள். நீங்க எப்ப வந்தீங்க என்று கேட்டார் தனலட்சுமி. இப்பதான் வந்தேன் என்றார். மேலறையிலிருந்து வந்த அகிலன், அவந்தி கிளம்பலாமா என்று கேட்டான். நான் ரெடி, கிளம்பலாம். இருடி, சிக்கன் குழம்பு தரேன். வீட்டுக்கு போய் அவங்களுக்கு எல்லாம் தோசை ஊற்றி கொடுத்துரு. மாவு இருக்கா, தரட்டுமா? இருக்குமா, நேத்து தான் சந்தியா மாவாட்டி வச்சா. சரி இரு என்று சொல்லிவிட்டு சமையலறைக்கு சென்று விட்டார். அகிலன் மாமனார் அருகில் சென்று அமர்ந்தான். இப்பதான் வந்தீங்களா மாப்பிள்ள? ஆமாம் மாமா, காலையில் நேரத்தில் ஒரு கேஸ் விஷயமா வெளியூர் போகணும், அதான் இப்பவே வந்துட்டேன். அதற்குள் தனலட்சுமி சிக்கனை பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தார். அதை வாங்கி கொண்டாள் அவந்திகா. நாங்கள் கிளம்புறோம் மாமா. சரிங்க மாப்பிள்ள என்றார். அந்த குடும்பமே வாசல் வரை சென்று அவர்களை வழி அனுப்பி வைத்தது. அகிலனும் அவந்திகாவும் அவர்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். சந்தியாதான் வீட்டில் இருந்தாள். அவளை பார்த்ததும் அவளிடம் பேசிக்கொண்டு நின்று விட்டாள் அவந்திகா. அகிலன் தங்கள் அறைக்கு சென்று ஒரு குளியலை போட்டுவிட்டு இலகுவான உடையுடன் கீழே வந்தான். அப்போதுதான் சுதர்சனம் வந்து சேர்ந்தான். அவந்திகா குழம்பு கொண்டு வந்திருந்ததால் பெரிசாக எந்த வேலையும் இல்லை. அவந்திகா தோசை ஊற்றி கொடுக்க மற்ற 3 பேரும் சாப்பிட்டார்கள். இன்னைக்கு என்ன விசேஷம் அவந்தி? உங்க அம்மா சிக்கன் செஞ்சிருக்காங்க என்று கேட்டுக்கொண்டே ரசித்து ருசித்து சாப்பிட்டான் சுதர்சன். கோழியை பசங்க கல்லெடுத்து அடிச்சிட்டாங்களாம், கால் உடைஞ்சு போயிருச்சுன்னு நமக்கு படையல் போட்டுட்டாங்க கலெக்டர் சார் என்றாள் அவந்திகா. உன் மாமியார் வளர்க்குற கோழியை பார்த்து வைடா, தேவைப்படும் போது காலை உடைச்சிடலாம் என்று கிசுகிசுத்தான் சுதர்சன். இது கூட நல்ல ஐடியா தான், ஏன் எனக்கு தோணாம போயிருச்சு என்று சொல்லி சிரித்தான் அகிலன். 2 பேரும் என்ன பேசுறீங்க? சத்தமா பேசினால் நாங்களும் கேட்போமில்ல என்றாள் சந்தியா. நீங்க கேட்க கூடாதுன்னு தான் நம்ம எதுவா பேசுறோம் என்றான் அகிலன். என்னமோ பிளான் பண்றாங்க அவந்தி, விடு விடு, நம்ம தயவில்லாம ஒரு ஆணையும் புடுங்க முடியாது அவங்களால என்று அசால்ட்டாக சொன்னாள் அவந்திகா. அப்படி நீங்களா நினைச்சுக்க வேண்டியதுதான் என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே இருவரும் சென்றார்கள். அவர்கள் சிரிப்பே சரியில்லை சந்தியாக்கா, நமக்கு தெரியாம ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்களோ? வாய்ப்பே இல்லை, வா நாம் அவங்க பின்னாடியே போகலாம் என்று சொல்லிக்கொண்டே சந்தியா முதலில் சென்றாள். அகிலனும் சுதர்சனும் மொட்டை மாடி சுவரில் சாய்ந்து நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள். அவந்திகாவும் சந்தியாவும் அவர்கள் அருகில் போய் நின்று கொண்டு, இப்ப சொல்லுங்க, எங்களுக்கு தெரியாம ஏதாவது செஞ்சிருக்கீங்களா என்று கேட்டுக்கொண்டே கணவனின் காதை பிடித்து திரிகினாள் அவந்திகா. ஏய் விடுடி, நீ என்ன பண்ற கொடுமை பத்தி தெரியாம உங்க அம்மா உன்னை சின்ன குழந்தைன்னு நினைச்சு சோறு ஊட்டிட்டு இருக்காங்க, கால கொடுமை என்று சொல்லி வராத கண்ணீரை துடைத்து கொண்டாள். அவந்தி, இவங்க 2 பேரையும் சின்ன குழந்தையிலிருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். நம்பினவங்கள ஏமாத்த மாட்டாங்க, அதே உன் விஷயத்துல பார்த்துருப்பியே. பார்த்துருக்கேன் சந்தியாக்கா, எனக்காகப்பட்ட கஷ்டத்தை மறக்க முடியுமா என்று சொல்லிக்கொண்டே கணவனின் தோளில் சாய்ந்து கொண்டார். மனைவி பழைய நினைவுகளுக்கு சென்று விட்டாள் என்பதை உணர்ந்த அகிலன் தோளோடு அவனை அணைத்து கொண்டு, பழசை நினைக்காதடி, இப்ப நம்ம எப்படி வாழறோங்கிறது மட்டும் பாரு, அது கூட நல்லதுக்கு தான்
இல்லைன்னா நாம் 2 பேரும் சேர்ந்திருக்க முடியுமா சொல்லு என்றான். அவன் சொல்றது உண்மைதான். அவந்தி, இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கை சொர்க்கம். இதுக்காக கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்பட்டிருந்தாலும் அது எங்களுக்கு பெருசா தெரியல என்றான் சுதர்சன். அவந்தி, உன்னாலதான் எங்க 3 பேருக்கும் இப்படி ஒரு ஊரு, குடும்பம் எல்லாம் கிடைச்சிருக்கு என்று நெகிழ்வுடனே சொன்னாள். 4 பேருக்கும் இப்போது கிடைத்திருக்கும் நிறைவான வாழ்க்கை அப்படி இருந்தது. அகிலன் இரவு 9 மணிக்கு தன் வெளியூர் வேலையை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு செல்லும் வழியில் ஆறுமுகம் டீ கடையில் அதிருத்ரனை பார்த்ததும் தன் புல்லட்டிற்கு ஓய்வு கொடுத்துவிட்டு டீ கடைக்கு சென்றான். அவனை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் எழுந்து நின்று மரியாதை கொடுத்தார்கள். அதில் அதிருத்ரனும் இருந்தான். அனைவரையும் அமரச் சொல்லி கை காட்டியவன், என்னடா இந்த நேரத்துல இங்க நிக்கிற? எந்நேரமும் வேலை வேலைன்னு இருப்ப, உனக்கு டீ குடிக்கலாம் நேரம் இருக்குதா என்று கேட்டுக்கொண்டே அவன் தோளில் கை போட்டு கொண்டான். ஒரே தலைவலிடா, அதுதான் டீ சாப்பிட்டு போகலாம்னு வந்தேன். நீ இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? இன்னைக்கு கொஞ்சம் வெளி வேலையா போனேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே அங்கே வரும் தென்றலை பார்த்தான். வந்த வேகத்தில் காலையில் இருந்து பலகாரம் செய்திருந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்து போட்டு சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். அவளையை பார்த்து கொண்டிருந்தான் அகிலன். என்ன அந்த பொண்ணை அப்படி பார்க்கிற என்று கேட்டான் அதிருத்ரன். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவன் கொடுத்து வச்சவன், யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குன்னு தெரியல என்றான். மெல்லிய வெக்கம் கலந்த சிரிப்புடன், எதுக்கு அப்படி சொல்ற என்று கேட்டான் அதிருத்ரன். எல்லாம் காரணமா தான் சொல்றேன். இந்த பொண்ணு உன்னோட மில்லுல தானே வேலை செய்யுது. ஆமாம், அப்ப உனக்கே தெரியாதா? காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரை உன் மில்லில் வேலை செஞ்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்ததும் சமையல் வேலையை முடிச்சுட்டு இப்போ கடைக்கு வந்திருக்கு. இந்த பாத்திரம் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கு மணி 11-12 ஆயிரும். நான் வீட்டுக்கு லேட்டாக வரும்போது இந்த பொண்ணு வேலை செய்கிறதை பார்த்துருக்கேன். இந்த வயசில் இந்த பொண்ணு செய்கிற வேலை ரொம்ப அதிகம்டா என்றான் வருத்தத்துடன். என்னடா பண்ணுறது, சிலரோட தலையெழுத்தே அப்படித்தான் எழுதியிருக்கு. நல்லா படிக்கிற பொண்ணு தான். அவங்க அப்பா அம்மா 3 குழந்தைகளை படிக்க வைக்க முடியாதுன்னு பசங்க 2 பேரை படிக்க வச்சுட்டு இந்த பொண்ணை படிக்க வைக்கல. முதலாக எங்கள் மில்லுக்கு வேலைக்கு வரும்போது இவங்க அப்பாட்ட நானே படிக்க வைக்கிறேன்னு எங்கள் அப்பா சொன்னார். கேட்கலையே. இங்கே வேலைக்கு சேர்த்துக்கிட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா நான் வேற பக்கம் கொண்டு போய் சேர்க்குறேன்னு சொல்கிறார். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத அவங்க அப்பா. எங்கள் அப்பா என்ன பண்ண முடியும்? சரி, நம்ம மில்லிலேயே வேலை செய்யட்டும்னு சொல்லிட்டார். நான் மில்லு பொறுப்பை ஏற்றுக்கிட்ட பிறகு எத்தனையோ முறை உனக்கு என்ன வேலை கொடுக்குறேனோ அதை மட்டும் செய்யின்னு சொல்லி பார்த்துட்டேன். எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வா. இந்த பொண்ணு மாதிரி மில்லு வேலை செய்ய ஆள் இல்லை. பொறுப்பாக இருக்கும். நைட் வீட்டுக்கு கிளம்பும்போது எல்லாத்தையும் ஒதுங்கமாக எடுத்து வச்சுட்டு தான் போகும். மற்றவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. போட்டது போட்டபடி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க என்று தன் மனதில் இருப்பதை கொட்டினான் அதிருத்ரன். அவங்க அம்மா வேலைக்கு போக வேண்டியது தானே? டீ கடையில் பொழுதுக்குமா 2 பேருக்கும் வேலை இருக்குது என்று தன் சந்தேகத்தை நண்பனிடம் கேட்டான் அகிலன். டீ கடையில காலையிலேருந்து பஜ்ஜி போண்டா போடுறது எல்லாம் இந்த பெண்ணோட அம்மா தான். இவங்க அப்பா டீ மட்டும்தான் போடுவாரு என்றார் அதிருத்ரன். 2 பேரும் முயற்சி செஞ்சிருந்தா இந்த பொண்ணை படிக்க வச்சிருக்கலாம். இன்னும் பொட்ட பிள்ளைங்க படிக்கிறத விரும்பாதவங்க இருக்கத்தானே செய்யறாங்க என்றான் அகிலன். இப்ப கூட பாரு, இவங்க அம்மா சும்மா உட்காந்து தானே பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு தான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சமையல் வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருதே. நாம் அந்த பாத்திரத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறாங்களா? இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வேலைக்காரி மாதிரி உழைச்சு கொட்டுது. நாம கொஞ்சம் சூதுவாதோட தான் இருக்கணும்னு சொன்னால் கூட நம்மள முறைக்குது என்றான் அதிருத்ரன். இந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கு? 7வது தான் படிச்சிருக்கா. நம்ம கோச்சிங் சென்டர்ல சேர்த்து 8வது 10வது பரீட்சை எழுத சொல்லலாமா? சொல்லிப்பாரு, குடும்பமே உங்ககிட்ட சண்டைக்கு வந்துடும். நீ என்னமோ அவங்க குடும்பத்தை கெடுக்கிற சதி பண்ற மாதிரி பேசுவாங்க. அதுலயும் அவங்க ஆத்தாக்காரிக்கு உடம்பு வணங்காது. அப்புறம் இந்த பொண்ணை படிக்க விட்டா யார் சமைக்கிறது? இந்த பொண்ணுக்கு கல்யாணமாவது பண்ணுவாங்களா, இல்ல அதையும் செய்யாம வீட்டோடவே வச்சுப்பாங்களா என்று கொஞ்சம் கோபத்துடனே கேட்டான். 5 பைசா கூட வரதட்சணை கேட்காம மாப்பிள்ளை வந்தால் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க.
இல்லைன்னா காலம் முழுவதும் இதே வீட்டில் தான் இந்த பொண்ணு இருக்கணும் என்றான் அதிருத்ரன். இதுக்கு என்னதாண்டா வழி? ஒரு வழி இருக்கு, ஆனால் அந்த பொண்ணு ஒத்து வர மாட்டேங்குது. என்ன வழின்னு சொல்லு, நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி பார்க்குறேன் என்றான் அகிலன். யார் பேசினாலும் ஒத்து வராது, விட்டுத்தான் பிடிக்கணும், பார்க்கலாம் என்று யோசனையுடன் சொன்னான் அதிருத்ரன். அவனுடைய பேச்சில் புரிந்தும் புரியாமலும் விட்டு பிடிக்கலாம்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கியா என்று சிரிப்புடன் கேட்டான் அகிலன், லேசான அதிர்ச்சியுடன். என்னடா சொல்ற என்றான் அதிருத்ரன். மொச பிடிக்கிற நாய மூஞ்சிய பார்த்தால் தெரியாதான்னு இந்த ஊர்ல பேசிக்கிறதை கேள்விப்பட்டிருக்கேன், அதை இன்னைக்கு தாண்டா நேர்ல பார்க்கிறேன் என்று சொல்லி சத்தமாகவே சிரித்தான் அகிலன். அசடு வலிந்தபடி நண்பனின் சிரிப்பை பார்த்து கொண்டிருந்தான். ருத்ரா, உனக்கு எந்த நேரத்தில் என்ன உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிரு, நான் பார்த்துக்கிறேன் என்றான் அகிலன். தானே பார்த்தேன், போலீஸ்காரன் கண்ணுக்கு ஏதாவது தப்புமா? உதவி தேவைப்பட்டால் உன்கிட்ட தான் வருவேன், அதுக்கு முதல்ல அந்த பக்கம் இருந்து பச்சை கொடி விழணுமே என்றான் ஆதங்கத்துடன். அடிமேல் அடி அடிச்சால் அம்மியும் நகரும்னு இந்த ஊர் பாட்டியெல்லாம் சொல்றாங்க, அம்மியே நகரும்போது அம்மணி அசைக்க முடியாதா? உன்கிட்ட பேசும்போது ஒரு வேகம் வருதுடா என்றான் அதிருத்ரன். அதே வேகத்தோட அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வா, உனக்கு நான் சாட்சி கையெழுத்து போடுறேன். ஆமா, உங்க வீட்டில் ஒரு பொண்ணு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கே, அதுக்கு என்ன பதில் சொல்வ? நான் எதுக்குடா பதில் சொல்லணும்? ஒரு நாள் கூட எங்க அம்மா அப்பா கிட்டையோ அக்கா மாமாட்டையோ நான் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே இல்லை. முறை பொண்ணுங்கிறதால அவங்களே கேலி கிண்டல்னு பேசிட்டு இருக்காங்க, அதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன்? என்னையும் வதனையும் ஒன்று சேர்த்து பேசும்போது கூட எங்க அம்மா அப்பா கிட்ட சத்தம் போட்டிருக்கேன், இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு. அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க என்று சலிப்புடன் சொன்னார். இந்த பெரியவங்க தான் புரிஞ்சுக்காம சின்னவங்க மனசை எல்லாம் கெடுக்கிறது. இவங்க பேசினதுல வதனிக்கும் உன் மேல ஈர்ப்பு வந்திருந்தா என்ன பண்றது? எங்க அக்கா என் பேச்சை கேட்கறதில்ல. வதனியை கூப்பிட்டு நான் தெளிவா சொல்லிட்டேன், நீ எங்க அக்காவுக்கு மட்டும் பொண்ணு கிடையாது, எனக்கும் பொண்ணுதான். அவங்க பேச்சை கேட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்காதேன்னு. எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது என்றான் அதிருத்ரன். இவங்க பேச ஆரம்பித்த நேரம் போனதே தெரியாமல் பேசிக்கொண்டிருக்க அந்த டீ கடை பூட்டும் நேரமாகி இருந்தது. டீ கடை ஆறுமுகம் அகிலன் இருப்பதால் பூட்டாமல் பம்மிக்கொண்டு நின்றார். அதை பார்த்த இருவரும் சரி, நாம மறுபடியும் பேசலாம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். அதிருத்ரன் கடை முன்னாடி நின்று தென்றலை பார்த்து கொண்டே சென்றான். அவளோ எங்கேயோ பார்த்துட்டு போ, எனக்கென்ன வந்துச்சு என்பது போல நின்று கொண்டிருந்தார். ஆறுமுகமும் கடையை பூட்டி கொண்டு வர அம்மா மகள் அப்பா 3 பேரும் வீட்டை நோக்கி சென்றார்கள். அகிலன் வீட்டிற்கு செல்லும் பாதையில் திரும்பியதுமே அவன் மனைவி மொட்டை மாடியில் நின்று கொண்டிருப்பதை பார்த்து விட்டான். தனக்காக ஒரு ஆள் தூங்காமல் கூட இப்படி காத்து கொண்டிருப்பது ஒரு சுகமான சந்தோஷமாக இருந்தது. வீட்டு கதவை தட்டுவதற்குள் ஓடி வந்து திறந்திருந்தாள் அவன் மனைவி. கதவை லாக் பண்ணியவன் அப்படியே அவளை தூக்கி கொண்டு தன் அறைக்கு சென்றான். செல்லும் வரை இருவருமே பேசவில்லை. எங்கே தங்கள் சத்தம் கேட்டால் சுதர்சனும் சந்தியாவும் எழுந்து வந்து விடுவார்களோ என்ற பயத்தில். எப்போதும் இது நடப்பதுதான். தங்கள் அறைக்கு சென்று கதவை லாக் பண்ணியதும் அப்படியே கொண்டு போய் மனைவியை கட்டிலில் பொத் என்று போட்டான். அந்த உயர்தரமான மெத்தையில் அவள் 1 அடி தூரம் மேலே எழுந்து மெத்தையில் விழுந்தாள். கசகசன்னு இருக்குடி, இருடி குளிச்சுட்டு வர்றேன் என்று சொல்லிவிட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் அகிலன். கணவன் வருவதற்குள் ஹாட் பாக்ஸில் வைத்திருந்த உணவை தட்டில் இருவருக்கும் பரிமாறினான். அகிலன் குளித்துவிட்டு வந்ததும் இருவரும் அன்று நடந்ததை பேசிக்கொண்டே நன்றாக சாப்பிட்டு முடித்தார்கள். அன்றைய நாள் அலைச்சலில் அகிலன் அப்படியே சென்று கட்டிலில் படுத்து கொண்டான். அவந்திகா சாப்பிட்ட பாத்திரத்தை எடுத்து வைத்துவிட்டு அவன் அருகில் வந்து மார்பில் தலை வைத்து படுத்து கொண்டாள். ஏன் இவ்வளவு நேரம்? நீங்க கிளம்பிட்டேன்னு சொல்லி எவ்வளவு நேரமாச்சு தெரியுமா? நீங்க கிளம்பின நேரத்துல 2 முறை இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் வந்துட்டு போயிருக்கலாம் என்றாள். அவளை பார்த்து சிரித்தான். அவளிடம் இருக்கும் நல்ல குணமே வந்ததும் பிராண்டி எடுக்க மாட்டாள். எல்லா வேலையும் முடிச்சு சாப்பிட்டு இப்படி படுத்திருக்கும் போதுதான் ஆற அமரத்தான் கேட்பாள். அவள் இப்படி கேட்கும் போதுதான் அவனுக்கும் பதில் சொல்ல பிடிக்கும்.
நான் நம்ம ஊருக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சுடி. வர்ற வழியில டீ கடையில ருத்ரனை பார்த்தேன். 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல என்றான். அப்படி என்ன பேசுனீங்க? பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாத ரகசியமா? அவன் ரகசியமா தான் வச்சிருந்தான், நான் கண்டுபிடிச்சிட்டேன், சிரித்து கொண்டே சொன்னான். யாருக்கிட்ட? போலீஸ்காரன்னா சும்மாவா? சொல்லுங்க, என்ன ரகசியத்தை கண்டுபிடிச்சிங்க? ஆளப்பாரு, நான் கண்டுபிடிச்ச ரகசியத்தை சும்மா உனக்கு சொல்வேனா? போலீஸ்காரரே வீட்டிலேயே லஞ்சம் எதிர்பார்க்குறீங்களா? பொண்டாட்டிக்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் தப்பே இல்லை. என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு ரகசியத்தை வாங்கிக்கோ என்றான் மிதப்புடன். சின்னங்களுடன் கணவனின் ஆசையை நிறைவேற்றினால் அந்த காதல் மனைவி அவந்திகா பக்கத்தில் இருந்து பாட்டில் தண்ணீரை எடுத்து குடித்துவிட்டு கணவனுக்கும் கொடுத்தாள். எழுந்த தண்ணீரை குடித்துவிட்டு கட்டிலில் சாய்ந்து அமர்ந்தான். அவன் மார்பில் சாய்ந்து கொண்டவள், லஞ்சம் வாங்கிட்டீங்கல்ல, இப்ப சொல்லுங்க என்றாள் வெக்கத்துடன். வரும்போது டீ கடையில ருத்ரனை பார்த்தேன். அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. என்ன விஷயம்? அவன் அந்த டீ கடைக்காரர் பொண்ணை தென்றலை விரும்புகிறான். அப்படியா? வியப்புடன் கேட்டாள். ஆமாம், அந்த பொண்ணு தான் பிடி கொடுத்து பேச மாட்டேங்குதான். உங்க அக்கா பொண்ணு வதனிய கல்யாணம் பண்ணிக்கிறதா தானே பேச்சுக்கு? அப்படி ஒரு நினைப்பே இல்லடி. அக்கா பொண்ணு எனக்கும் பொண்ணு மாதிரி தான்னு சொல்றான். அந்த பொண்ணுக்கிட்டையும் சொல்லிட்டானாம். அதுக்கு பிறகும் கேட்கலனா நான் பொறுப்பான்னு சொல்றான். அவன் சொல்றதும் நியாயம்தானே. அதை விட அந்த பொண்ணு தென்றல் ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு. அவளுக்கு ருத்ரன் மாதிரி ஒரு பையன் கணவனா வந்தால் அந்த பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அவந்தி என்றான். நீங்க சொல்றதும் சரிதான். தென்றல் வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்த பொண்ணு. வீடு, டீ கடை, ரைஸ் மில்னு இதே தவிர தென்றலுக்கு வேற எதுவும் தெரியாது. எப்படியோ 2 பேரும் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தால் சந்தோஷம்தான் என்றாள். இருவரும் இதை பற்றி சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு உறங்கி போனார்கள். காலையில் சந்தியா சமையல் செய்து கொண்டிருக்க அவந்திகாவும் சுதர்சனும் மரக்கடத்தல் பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். அவந்திகா சுதர்சனிடம் உதவி கலெக்டராக இருக்கிறார். அப்போது தூக்க கலக்கத்தில் வந்த அகிலன் காதில் அவர்கள் பேசியது விழுந்துவிட தூக்கம் பறந்து விட்டது. நீங்க 2 பேரும் மரக்கடத்தலை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க என்று பதற்றத்துடன் கேட்டான். ஆமாம், அதுக்கு நீ ஏன் இவ்வளவு பதட்டப்படுற என்று கேட்டான் சுதர்சன். அது பெரிய நெட்வொர்க்டா. நீங்க 2 பேரும் கண்டும் காணாம இருந்துக்கங்க. ஒரு கலெக்டர் கிட்ட பேசுற பேச்சாடா இது? வேற என்ன பண்ண சொல்ற? நீங்க 2 பேரும் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது. அதனாலதான் ஒதுங்கி இருங்கன்னு சொல்றேன். ஏன் அப்படி சொல்ற? எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றியா என்று கோபத்துடன் முந்திக்கொண்டு வந்தாள் அவன் மனைவி. அடங்கடி, நேத்து வந்த உனக்கு இந்த ஃபீல்டை பத்தி என்ன தெரியும்னு பேசுற? நம்மளை ரவுண்டு கட்டினதெல்லாம் மறந்து போயிருச்சா? அவனையும் உசுப்பேத்தி விடாதே என்றான் சற்றே கண்டிப்புடன். இங்க பாருடா, அவந்தி சொல்றது என்ன? நாங்க இதை கண்டுபிடிக்க தான் போறோம். கண்டுபிடிச்சதும் உனக்கு ஃபோன் பண்றேன், வந்து அரெஸ்ட் பண்ணு என்றான் சுதர்சன். சொன்னால் கேட்கவா போறீங்க? என்னமோ பண்ணுங்க என்று சொல்லிட்டு சென்று விட்டான் அகிலன். அண்ணா, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுமா. அந்த மரம் கடத்திட்டு வர்ற வழியில நாம சிசிடிவி கேமரா வைக்கிறோம். நல்ல யோசனை தான். தெரிஞ்சால் உசராகிடுவாங்களே. சிறிது நேர யோசனைக்கு பின், அண்ணா, அந்த மலைக்கு முன்னாடியே ரைஸ் மில் இருக்குல்ல, அதுல கேமரா வச்சாலே போதும். ரைஸ் மில்லுக்கு லாரி வந்துட்டு போறதுக்கு வசதியா ருத்ரன் அண்ணா தான் ரோடு போட்டிருக்கார். அந்த ரோட்டு வழியாக தான் மரம் கடத்திட்டு வந்தாகணும். அதை விட்டால் இவ்வளவு வசதியா வேற வழி இல்லை என்றாள். அப்ப நீ ருத்ரனிடம் பேசி கேமரா வைக்க ஏற்பாடு பண்ணு என்றான் சுதர்சன். நீங்க ஆபீஸ் போங்க, நான் அவர் மில்லுக்கு போய் விசாரிச்சுட்டு வரேன் என்றாள் அவந்திகா. சரி, பார்த்து கவனமா இருமா என்று சொல்லிட்டு தன் அறைக்கு சென்றான் சுதர்சன். அவந்திகாவும் ரெடியாக தன் அறைக்கு சென்றாள். அவந்திகா மில்லுக்கு செல்லும் போது அதிருத்ரனும் அங்கேதான் இருந்தான். அவந்திகாவை பார்த்ததும், வாமா கலெக்டரே, எங்க மில்லுக்கெல்லாம் வந்திருக்க? ஏதாவது விசேஷமா? இல்லையே. அப்படி இருந்தால் அகிலன் சொல்லியிருப்பானே என்றான். விசேஷம் வச்சால்தான் உங்க மில்லுக்கு வரணுமா? பின்ன கலெக்டரா வர முடியுமா? உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். 1000 வேலையில ஒரு வேலையா உங்களை பார்க்க வந்தேன். இந்த ரோட்டு வழியாக தான் மரக்கடத்தல் நடக்குதுன்னு கேமரா வச்சா கண்டுபிடிக்க வசதியா இருக்கும். அதுக்கு நீ ஏன் சிரமப்படுற அவந்தி? நானே வச்சிட்றேன்.
அண்ணா, நைட்டில் தான் இந்த வேலையை செய்ய முடியும். பகலில் யாராவது பார்த்துட்டாலும் விஷயம் அவங்க காதுக்கு போச்சுன்னா உஷாராகிடுவாங்க என்றாள். நீ கவலைப்படாத, இன்னைக்கு நைட்டே ஆளை வர சொல்லி ரகசியமாக பண்ணிடலாம் என்றான். நானும் நைட்டு வரேன் அண்ணா. சரிம்மா, ஏதாவது சாப்பிட்றியா? காஃபி ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? வேண்டாம் அண்ணா, நேரமாச்சு, நைட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். அவளை வாசல் வரை சென்று வழி அனுப்பிவிட்டு வந்தவன் அப்போதுதான் தென்றல் வருவதை பார்த்தான். தன் நடையை மெல்ல தளர்த்தி கொண்டவன் அவள் கிட்டே வந்ததும், என்ன தென்றல், இன்னைக்கு நேரமாயிருச்சா என்று கேட்டான். மணியை பார்த்துட்டு, சரியான நேரத்துக்கு தானே வந்திருக்கேன் என்றாள். ஆமாம் ஆமாம், நான் கவனிக்கலை. அப்படியே இருந்தாலும் இது உன் மில்லு மாதிரி. மாதிரி என்ன, உன் மில்லுதான், எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் என்றான் அவளிடம் பேச்சை வளர்க்க எண்ணி. அப்படியா, இது என் மில்லுன்னா அப்போ என் பேருக்கு எழுதி வச்சுறீங்களா என்று கேட்டாள் துடுக்குக்காரி. எதுக்கு? நீ சம்பாதிச்சு உங்கள் வீட்டில் கொட்டுறது பத்தாதுன்னு இந்த மில்லு வருமானத்தையும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் கொட்டணுமா? அவங்களும் வெக்கமே இல்லாமல் அதை வாங்கி அவங்க செல்ல பசங்களை ஊதாரித்தனமாக வளர்க்க செலவு பண்ண போகிறாங்க. இதையெல்லாம் நீ எப்போதான் புரிஞ்சுக்க போகிற தென்றல் என்று ஆற்றாமையுடன் கேட்டான். உங்கள் மில்லில் வர்ற வருமானத்துக்காக எங்கள் அப்பா அம்மா ஒன்றும் நாக்க தொங்க போட்டுட்டு காத்திருக்கலை. சும்மா சும்மா அவங்கள வம்பிழுக்காதீங்க என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே சென்றாள். அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தவனுக்கு இந்த கோபத்துக்கு ஒன்றும் உரைச்சல் இல்லை என்று முணுமுணுத்து விட்டு சென்றான். இரவு அவந்திகா ரைஸ் மில்லுக்கு வரும்போது அப்போதுதான் அங்கே கேமரா பொருத்தவும் ஆள் வந்திருந்தார்கள். அதிருத்ரனும் அவந்திகாவும் அந்த மில்லை சுற்றி வந்தார்கள். அதிருத்ரன் எங்கே கேமரா வைக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்தான். இங்கே கேமரா வச்சா அந்த ரோடு பிரிஞ்சு போகிற இடம் வரை தெரியும், எந்த பக்கம் போகிறாங்கன்னு பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல வச்சா அந்த மலை அடிவாரம் வரை பார்க்க முடியும். இங்கே வச்சா அந்த வளைவுல திரும்பும் போது லாரி நம்பர் நல்லா தெரியும் என்று சொல்லிக்கொண்டே வந்தான். அவன் சொன்ன இடமெல்லாம் அவளுக்கும் திருப்தியாக இருந்தது. அண்ணா, நீங்கள் சொன்ன இடமெல்லாம் சரியா இருக்கும், அங்கேயே மாட்ட சொல்லுங்க என்று சொன்னான். இருவரும் பேசிக்கொண்டே மில்லுக்குள் சென்றார்கள். அதிருத்ரன் வேலை செய்யும் ஆட்களிடம் எங்கெங்கே கேமரா பொருத்த வேண்டும் என்று சொன்னான். அவந்திகாவிடம் சென்று, நீ வீட்டுக்கு போ அவந்தி, இதை நான் பார்த்துக்கிறேன் என்றான். நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டே போறேன் அண்ணா. உள்ள ரூம் இருக்கு, நீ போய் தூங்கு, வேலை முடிஞ்சதும் நான் வந்து எழுப்புறேன் என்றான். அவந்திகாவிற்கு களைப்பாக இருந்ததால் ரூம் எங்கே இருக்கிறது என்று கேட்டுவிட்டு, வேலை முடிஞ்சதும் எழுப்புங்கண்ணா என்று சொல்லிவிட்டு சென்றாள். அதிருத்ரன் வேலை செய்யும் ஆட்களை கவனிக்க சென்று விட்டான். 10:30 மணிக்கு மேல் வேலை செய்யும் ஆட்கள் டீ கேட்டார்கள். அதிருத்ரன் தென்றலிடம் ஃபோன் இல்லாததால் அவளுடைய அப்பாவிற்கு ஃபோன் பண்ணி டீ கொண்டு வரச் சொன்னான். ஆறுமுகம் தென்றலிடம் டீ கொடுத்து அனுப்பினார். அந்த இருளில் தென்றல் டீ கொண்டு வருவதை பார்த்த அதிருத்ரனுக்கு கோபம் வந்தது. இந்த இருட்டில் வயசு பிள்ளைய அனுப்பியிருக்கான் பாரு. புருஷனும் பொண்டாட்டியும் அப்படி என்னதான் பண்ணுவாங்களோ, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. 2 பசங்களும் அதே மாதிரி தான். இவகிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டா. இவ சம்பாதிக்கிற பணத்தை அவங்க கிட்ட கொடுக்காம இருந்தாலே அவங்க ஆடம்பர செலவை குறைப்பாங்க என்று கோபத்தில் தனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டிருந்தான். அவன் அருகில் சென்றவள், அப்பாட்ட டீ கேட்டீங்களாம், கொடுத்துட்டு வர சொன்னார் என்றார். மணி என்ன? உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? உன்னோட 2 தம்பிங்க ஊரை சுத்திட்டு இன்னும் வீட்டுக்கு வரலையா என்று கோபத்துடனே கேட்டான். அவளுக்கோ ஒன்றும் புரியாமல், ஏன் நான் கொண்டு வரக்கூடாதா? நான் தான் இங்கே தினைக்கும் வேலை செய்கிறேன், அதனால என்கிட்ட கொடுத்து விட்டாங்க என்றாள். நீ பகல தான் இங்கே வேலைக்கு வந்த, நடு சாமத்தில் இல்லை. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கிற அப்பா அம்மா இதை செய்வாங்களா? அவங்க 2 பேரும் கடையில் என்ன பண்ணுறாங்க? உங்கள் அப்பாவே கொண்டு வர்றது தானே. இந்த நேரத்தில் வயசு பொண்ணை அனுப்புகிறோங்கிற பயம் இருக்குதா? உனக்கு வேற அவங்க செய்கிற தப்பு தெரியாது என்று கோபத்தில் பொறிந்து தள்ளினாள். அவளுக்குமே அந்த எண்ணம் அப்போதுதான் வந்தது. என்னை எதுக்கு அனுப்பினாங்க? அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் வந்திருக்கலாமே என்று நினைவு வந்தது. அதை அவனிடம் சொல்ல முடியுமா? ஏற்கனவே கோபத்தில் இருக்கிறான். எனக்கு ஒன்று இங்கே வர்றதுக்கு பயம்லாம் இல்லை என்று சொல்லி சமாளித்தாள். நீ எதுக்கு தான் பயப்பட போற? உன் எதிர்கால வாழ்க்கையை நினைச்சு பயப்படாம எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு போய் உங்க வீட்டில் கொடுக்குற என்று எரிச்சலுடன் சொன்னான். எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருங்க. யாருக்கு டீ கொடுக்கணும்னு சொல்லுங்க, கொடுத்துட்டு போறேன்
என்று சொல்லிக்கொண்டு உள்ளே சென்றாள். உள்ளே 4-5 பேர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். தென்றலே டீ ஊற்றி கொடுப்பதை பார்த்தவனுக்கு மனசு கேட்கவில்லை. நீ போ, நானே கொடுத்துக்கிறேன் என்றான். சீக்கிரமா கொடுத்துட்டு இந்த ஃப்ளாஸ்கை கொடுங்க, கொண்டு போகணும், இல்லைன்னா அதை எடுக்க வரணும் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டாள். வெளியே அந்த இருட்டில் தனியாக அமர்ந்திருந்த தென்றலுக்கு மனசு ஒரு மாதிரி இருந்தது. அதுவும் அதிருத்ரனின் அக்கறையான பேச்சு அவளை இயல்பாக இருக்க விடவில்லை. நம்ம தென்றல் மனசு எப்பதாங்க மாறுவா, நம்ம அதிருத்ரனை ஏத்துக்குவாளா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அம்மு ஸ்டோரீஸ். இது நெஞ்சில் ஓர் பெண் பாவை.